Hi friends, welcome to Unbodios. நீங்கள் நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா 5.1 Theatrical செட்டப் இப்போது நம்ம ஆயுத பூஜைக்கு ஆஃபரில் போட்டிருக்கோம். அதோட டீட்டெயில்ஸை பற்றி தான் பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் நம்ம என்ன போட்டிருக்கோன்னு தெரியும். ஃப்ரண்ட் பேனல் எடுத்துக்கிட்டிங்கன்னா நல்ல ஏவி ரிசீவரோட டைப்பில் டிஜிட்டல் கிட்டில் ஒரு பிளேயர் போர்டு பகாரியா பிளேயர் போர்டு வச்சு வியூ மீட்ரு ஒன்று அப்சைட் டவுன் வெர்டிக்கலாக வச்சு நம்ம போட்டிருக்கோம். மெட்டல் டயோடு 2 யூஸ் பண்ணியிருக்கோம். லைட்டுமே வந்து பார்த்திங்கன்னா கலர் சேஞ்சிங் லைட்ஸ் தான் யூஸ் பண்ணியிருக்கோம். பேனல் பார்க்குறக்கே உங்களுக்கு பிராண்டட் மாதிரி தெரியும். இந்த மாதிரி கஸ்டமைஸ் பேனலும் நம்ம பண்ணலாம். உங்களுக்கு எந்த மாதிரி பேனல் வேணுனாலும் நம்ம பண்ணி கொடுக்கலாம். நெக்ஸ்ட்டு இன்சைடு பார்ப்போம். இன்சைடில் இந்த கேபினெட் வந்து பார்த்திங்கன்னா நார்மல் சைஸ் கேபினெட் கிடையாது. இது நம்ம ஆர்டர் எடுத்த கேபினெட் 16 இன்ச் டெப்த்து வரும். ஏன்னா நம்ம கஸ்டமர் எனக்கு கொஞ்சம் பெருசாக வேணும் அப்படின்னு கேட்டனால 16 இன்ச் டெப்த்தில் நம்ம போட்டிருக்கோம். இதில் நம்ம ஃபஸ்ட்டு யூஸ் பண்ணிக்கிற டிரான்ஸ்ஃபார்மர்னால் 30-030 15 ஆம்பியர் ஃபுல் காப்பர் டிரான்ஸ்ஃபார்மர் ஓன் வைண்டிங்கில் நம்ம பண்ணியிருக்கோம். இது வந்து நம்ம அண்ணா பண்ண ஓன் வைண்டிங் 15 ஆம்பியர் வரும். நெக்ஸ்ட்டு 12-012 2 ஆம்பியர் 012 1 ஆம்பியர் 1.5 ஆம்பியர் அந்த ரேஞ்சில் வர டிரான்ஸ்ஃபார்மர் காப்பர் டிரான்ஸ்ஃபார்மர் தான். நெக்ஸ்ட்டு ஃபில்டர் செக்ஷன் எடுத்துக்கிட்டிங்கன்னா 30-10 மெட்டல் டயோடு போட்டு 4700 மைக்ரோஃபாட் 65 வோல்ட் 2 கெப்பாசிட்டர் போட்டிருக்கோம். ஏன் 4 கெப்பாசிட்டர் பேர் பண்ணலைன்னா வோல்டேஜ் கொஞ்சம் அதிகமாக போகுது, அவ்வளோ வோல்டேஜ் தேவைப்படாதுங்கிறனால 2 கெப்பாசிட்டர் போட்டிருக்கோம். 30 வோல்டேஜ் அவுட்புட் வரும்போது உங்களுக்கு 38 அந்த மாதிரியான அவுட்டில் வரும். நம்ம 4 கெப்பாசிட்டர் போட்டோம்னா 40-45ன்னு போகும். அது தேவையில்லாமல் ஹீட் தான் ஆகும். அதனால் நம்ம 38 நமக்கு போதுமானது. நெக்ஸ்ட்டு யூஸ் பண்ணிக்கிற டிஜிட்டல் கிட்னா எக்ஸ்ட்ரா பேஸ் ஃபியூடெக்கோட எக்ஸ்ட்ரா பேஸ் டிஜிட்டல் கிட் தான் யூஸ் பண்ணியிருக்கோம். இதிலே தனியாக சப்புப்ரி வந்துடும், நம்ம எப்போவுமே யூஸ் பண்ணுறதான். இருந்தாலும் நம்ம கஸ்டமர் ஜேபிஎல் நான் யூஸ் பண்ணுறேன், எனக்கு பைனியரும் யூஸ் பண்ணுவேன், அதனால எனக்கு சப்போட எஃபெக்ட் நல்லா இருக்கணுங்கிறனால நம்ம எக்ஸ்ட்ரா சன்னோட டொயல் ஐசி பேஸ்டு சப்புப்ரி ஒன்று போட்டிருக்கோம். நெக்ஸ்ட்டு நம்ம 5 சேனலுக்கு 52001943 ஃபுல் டிரான்சிஸ்டர் சேனோட 10 ஃபிட் டிரான்சிஸ்டர் யூஸ் பண்ணியிருக்கோம். இது வந்து பார்த்திங்கன்னா சப்போர்ட்டட் ஸ்பீக்கர் 6 இன்ச்சஸ் 8 இன்ச்சஸ் 3-வே 10 இன்ச்சு ஊஃபர் ஸ்பீக்கர் அந்த மாதிரி நீங்கள் எது வேணால் யூஸ் பண்ணிக்கலாம். அவுட்புட் வாட்டேஜ்னு வந்து பார்த்திங்கன்னா பர் சேனலுக்கு உங்களுக்கு 70 வாட்ஸ் வரும். நெக்ஸ்ட்டு நம்ம யூஸ் பண்ணியிருக்கிறது சப் ஊஃபருக்கு குமார் ஆடியோஸோட 8 ஃபிட் மோனோ டிரான்சிஸ்டர் தான் யூஸ் பண்ணியிருக்கோம். இது வந்து 6 ஃபிட் மோனோ டிரான்சிஸ்டர் தான் யூஸ் பண்ணியிருக்கோம். இது வந்து பார்த்திங்கன்னா ஸ்பெஷலி சாம்பியன் சீரீஸ் பைனியர் சப் ஊஃபருக்கு. பைனியர் சப்வூஃபர் நான் வச்சுருக்கேன்னா தாராளமாக நீங்கள் இந்த மாடலுக்கு போகலாம். இதில் வந்து ஃபுல் டிரைவரோடு வரும். பர் சேனலுக்கு வந்து பார்த்திங்கன்னா இதில் உங்களுக்கு 100 வாட்ஸ் வரைக்கும் உங்களுக்கு மேக்ஸிமம் அவுட்புட் தரும். நீங்கள் பைனியரோட 400 RMSும் கனெக்ட் பண்ணலாம், 350 RMSும் கனெக்ட் பண்ணலாம். இல்லை JBL 1500ஓட 325 RMSஆன சப்வூஃபரையும் நீங்கள் தாராளமாக கனெக்ட் பண்ணலாம். இன்றைக்கி தேதிக்கு நம்ம மார்க்கெட்டில் எது ஹையான சப்வூஃபரோ அது எந்த சப்வூஃபராக இருந்தாலுமே இது லோடு பண்ணும், எந்த ப்ராப்ளமும் கிடையாது. ப்ளஸ் சப்வூஃபர் எஃபெக்ட் ரொம்ப அருமையாக இருக்கும். இப்போ கேபினெட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏன்னா ஒன்றுமே இல்லாத மாதிரி இருக்கும். ஏன்னா கேபினெட்டுங்கிறது நம்ம நார்மலாக யூஸ் பண்ணுறது 12 இன்ச்சு தான் யூஸ் பண்ணுவோம். இது வந்து 16 இன்ச் ஏன் போட்டோன்னா நம்ம கஸ்டமர் கேட்டிருந்தாங்க, எனக்கு ரொம்ப பெருசாக வேணும், நல்லா அந்த டெனோன் டைப் மாதிரி ஹைட்டாக வேணும்னு கேட்டதுனால இது வந்து 5 இன்ச்சு ஹைட்டு 16 இன்ச்சு டெப்த்து கேபினெட் போட்டிருக்கோம். உங்களுக்கு இதே மாதிரி வேணும்னாலும் பண்ணிக்கலாம். இல்லை எனக்கு காம்பேக்டாக இருக்கணும், இல்லை எனக்கு எப்பவும் போல் ஆஸ் யூஷுவல் யூஸ் பண்ணுறதே ஓகே தான் அப்படின்னாலுமே அதுக்கேற்ற மாதிரி நம்ம பண்ணி கொடுக்குறோம். நெக்ஸ்ட்டு நம்ம இதில் 6 சேனல் ப்ரொடக்ஷன் யூஸ் பண்ணியிருக்கோம். இது ப்ரொடக்ஷன் வந்து பார்த்திங்கன்னா ஆன் பண்ணும்போது ஏன்னா நிறையா வோல்டேஜ் கொடுக்குறோம், அதனால் ஆன் பண்ணும்போது ஆஃப் பண்ணும்போது உங்களுக்கு டப் அப்படின்னு நாய்ஸஸ் வரும். ப்ளஸ் ஸ்பீக்கர்ஸில் ஏதோ ஹை பவர் ஆம்பிளிஃபையர் இருக்கிறனால ஸ்பீக்கர்ஸில் ஏதோ ப்ராப்ளம் ஆச்சோ இல்லை ஆம்பிளிஃபையரில் ஏதோ ப்ராப்ளம் ஆச்சோ எந்த ப்ராப்ளமுமே உங்களுக்கு பெரிய லெவலில் போகாத மாதிரி இது கட் ஆஃப் பண்ணிடும். நெக்ஸ்ட்டு இந்த ஆம்பிளிஃபையரில் உங்களுக்கு FT003 இன்பில்டாகவே இருக்குது. நீங்கள் இது ரிமோட்லேயே சேஞ்சஸ் பண்ணிக்கலாம். அனலாக் ஆம்பிளிஃபையரில் சேஞ்சஸ் பண்ணுற மாதிரி பின்னாடி நீங்கள் செலக்ட் பண்ணி சேஞ்ச் பண்ணணும்னு அவசியம் இல்லை. HDMI இல்லை ARC ஆப்டிக்கல் கோஆக்சில் இது 3யுமே நீங்கள் ரிமோட் மூலியமாகவே சேஞ்ச் பண்ணிக்கலாம். ப்ளஸ் இது 3லையுமே உங்களுக்கு டால்பி DTS PCMI இது 3மே எடுக்கும். ப்ளஸ் ப்ரொலாஜிக் 2ஓட சப்போர்ட்டும் இதில் இருக்குது. நீங்கள் அந்த ஃபைலை ரன் பண்ணிங்கன்னா நான் எல்லா வீடியோவிலும் சொல்கிற மாதிரி தான், அந்த ஃபைலை நீங்கள் ரன் பண்ணிங்கன்னா தாராளமாக இதில் உங்களுக்கு அவுட்புட்டில் 5.1. நெக்ஸ்ட்டு இந்த ஆம்பிளிஃபையரில் நம்ம ஒரு ஃபேன் தான் இப்போ வச்சுருக்கோம். எக்ஸ்ட்ராவாக நம்ம 2 ஃபேன் வைப்போம். ஏன்னா நான் ஃபேன் வைக்கிறதுக்கு முன்னாடியே வீடியோ எடுத்துட்டேன். உங்களுக்கு இன்லெட்டுக்கு ஒரு ஃபேன், அவுட்லெட்டுக்கு ஒரு ஃபேன், கூலிங் ஃபேன் மொத்தம் 3 ஃபேன் வரும் இந்த ஆம்பில். ஏன்னா ஹை பவரில் இருக்கிறனால உங்களுக்கு ஹீட்டும் கொஞ்சம் ப்ரொடியூஸ் ஆகும். அதனால தான் உங்களுக்கு நம்ம ஃபேன் இன்லெட் அவுட்லெட்டு கூலிங் இந்த மாதிரி எல்லா இதுலேயும்
எல்லா இடத்துலையும் உங்களுக்கு கூலிங்க்கு எந்த ப்ராப்ளமும் வராது. நெக்ஸ்ட்டு இந்த ஆம்ப்ளிஃபையர் எப்படி இருக்குது, ஒயரிங் எப்படி இருக்குது, ப்ளஸ் மெட்டீரியலோட குவாலிட்டியெல்லாம் எப்படி நம்ம போட்டிருக்கோங்கிறத கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ நம்ம ஸ்பீக்கர் செட்டப்பை பற்றி பார்ப்போம். ஸ்பீக்கர் செட்டப்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா நம்ம யூஸ் பண்ணிக்கிறது எல்லாமே 5.1 ப்ளஸ் சப்வூஃபரோட செட்டப் தான் யூஸ் பண்ணியிருக்கோம். இதில் ஃபஸ்ட்டு நம்ம யூஸ் பண்ணிக்கிற ஸ்பீக்கர்ஸோட கம்பெனினா மேக்னெட்ஸில் 80 வாட்ஸில் 90 mm மேக்னெட் இருக்கிற ஊஃபர் ஸ்பீக்கர் தான் யூஸ் பண்ணியிருக்கோம் லப்பர் கோனில். இது வந்து மேக்னெட்ஸ்லேயே பிராண்டட். இதுலேயே வந்து பார்த்திங்கன்னா நார்மல், மீடியம் எல்லாம் இருக்குது. இந்த பேப்பர் காயில் பார்த்தாவே உங்களுக்கு தெரியும். மேக்னெட்ஸில் கொஞ்சம் நல்லா பிராண்டட் தான் யூஸ் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட்டு பாக்ஸஸ்னால் ஃப்ரண்ட் லெஃப்ட் ரைட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா டேப்பரில் 1 feet ஹைட்டில் உங்களுக்கு 8 inch ஸ்பீக்கர் வித் டியூட்டர் வித் 2 ஏரோல்ஸ் பைப்போடு நம்ம போட்டிருக்கோம். முன்னாடி வந்து கிரில்லு கொடுத்துருக்கோம், பின்னாடி கிளாம்பும் வந்துடும். இது வந்து ஃப்ரண்ட் ஸ்பீக்கர். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா சரவுண்ட் ஸ்பீக்கர் எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு 3/4 அடி ஹைட்டில் கிராஸ் பாக்ஸில் 8 inches போட்டிருக்கோம். ப்ளஸ் சைடில் டியூட்டர் வச்சுருப்போம். லெஃப்ட் அண்ட் ரைட்டில் உங்களுக்கு டியூட்டர் வரும் சரவுண்ட் பாக்ஸில். ஏன்னா சரவுண்ட் பாக்ஸ் கிராஸ் பாக்ஸாக போடும்போது உங்களுக்கு அந்த டெப்த்துங்கிறது நல்லா கீழே வரும். ப்ளஸ் சரௌண்டிங் எடுக்கும் போதுமே நல்ல கிளாரிட்டிங்கிறது பிரித்து கொடுக்குறது உங்களுக்கு ஃபீல் ஆகும். நெக்ஸ்ட்டு சென்டருக்கு வந்து பார்த்திங்கன்னா 8 inchஸில் அதே மாதிரி ஃப்ரண்ட்டுக்கு போட்ட மாதிரி டேப்பர் பாக்ஸ் போட்டு ஒரு டியூட்டர் வச்சு 2 ஏரோல்ஸ் வச்சுருக்கோம். 5க்குமே டியூட்டர் போட்டிருப்போம். ஏன்னா 5க்குமே டியூட்டர் போடும்போது தான் அந்த சில்னஸ் வாய்ஸுங்கிறது நல்லா தெரியும். சில பேர் 2க்கு மட்டும் போடுங்க, ஃப்ரண்ட்டுக்கு மட்டும் டியூட்டர் போடுங்கன்னு கேட்பாங்க. உங்களுக்கு எந்த மாதிரி வேணுனாலும் நம்ம பண்ணி கொடுத்துடலாம். நெக்ஸ்ட்டு இந்த ஆம்ப்ளிஃபையர் ஆர்டர் பண்ண நம்ம கஸ்டமர் எனக்கு இப்போதைக்கு பைனியர் வேண்டாம், எனக்கு இப்போதைக்கு மீடியம் ரேஞ்சில் இருக்க சப்வூஃபரே போட்டு கொடுங்க அப்படின்னு கேட்டிருந்தாங்க. நான் வீடு ஷிஃப்ட் பண்ணும்போது எனக்கு பெரிய லெவலில் நான் சப்வூஃபர் எடுத்துக்கிறேன் அப்படின்றனால நம்ம மேக்னெட்ஸ் 12 inchல டபுள் மேக்னெட் சப்வூஃபர் போட்டு கொடுத்துருக்கோம். இதுக்கு முன்னாடி ஒரு மெட்டல் கிரில்லும் கீழே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஏரோல்ஸ்க்கான செக்ஷனும் இருக்கும். இதோட எஃபெக்ட்டுமே வந்து பார்த்திங்கன்னா நல்லாயிருக்கும். ஆனால் பைனியர் போடும்போது இதுக்கும் அதுக்கும் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப டிஃப்ரென்ஸ் இருக்கும். அது நம்ம கஸ்டமர்கிட்ட சொல்லியிருந்தோம். இருந்தாலும் அவங்க நீடு அப்படி இருக்கிறனால அவங்க அதுக்கேற்ற மாதிரி ஆம்பை இப்போது பைனியருக்கு ஏற்ற மாதிரியே செஞ்சுட்டாங்க. சப்வூஃபர் மட்டும் நான் அப்புறம் வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இந்த மாதிரியான செட்டப் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிஸ்க்கு யாராச்சும் தேவைப்பட்டால் கீழே ஸ்க்ரீனில் தெரிய நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். இந்த ஆம்ப்ளிஃபையரோட ப்ரைஸ் டீட்டெயில்ஸ், டெஸ்டிங் வீடியோ, டால்பி டெஸ்டிங், ஃபோட்டோஸ், அந்த மாதிரி என்ன டீட்டெயில்ஸ் வேணாலும் கீழே ஸ்க்ரீனில் தெரிய நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான் இந்த வீடியோ. இந்த ஆம்ப்ளிஃபையர் பிடிச்சிருந்ததுன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.